சீசன், துப்பு வாழை சீசன். கூனிப்பொடி சீசன், அதனால கூனிப்பொடி. அடுத்தால துப்பு வாழை, இங்க பாரு இந்த சைஸ்ல தான் வெட்டணும். குப்பிச்சாவான் துப்பு வாழை, ஏன்னா நிறைய முள் இருக்கும், ஆனா குழம்புக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். நழுவு, நெத்திலி, பாறைத்துண்டு, இந்த 4 வெரைட்டியும் வச்சு நெத்திலி மீன் ஃப்ரை பண்ண உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லி. இது கூட அடுத்தல ஆட் பண்ணது கார்ன்ஃபிளவர்னா. ரொம்ப சேர்க்கல, ஒரு 1.5 ஸ்பூன் போல கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கேன். இனி எல்லாத்தையும் போட்டு விரைவிடும். நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடறதுனால கார்ன்ஃபிளவர் ரொம்ப ஆட் பண்ணல, 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியா வேணா கொஞ்சம் கூட கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் பண்ணி போடு. நம்ம சாப்பாட்டுக்கு தானே சாப்பிட போறோம், அதனால எனக்கு ரொம்ப கிறிஸ்பியா தேவையில்லை. கூனிப்பொடிக்கு ஒன்றும் முருங்கைக்கீரை போட்டு வச்சாதான் டேஸ்ட். நல்லா முருங்கைக்கீரை போட்டுட்டு லாஸ்ட் ஊத்துனா போதும். ஆனா நம்ம ஃபர்ஸ்டே ஊத்தும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வத்தல் பொடியும் போட்டு வேக வைப்போம். நான் கீரைய தோரனுக்கு தேங்காய், ஜீரகம், நான் பூடு எடுத்துட்டு வாரேன். கருவேப்பிலையும் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகு, அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நுணுக்கிட்டு வரேன்னா. கழுவி வச்சிருக்க கூனிப்பொடி, மண் ஒண்ணுமே இருக்காது. இந்த மெத்தட்ல வாஷ் பண்ணோம்னா சீக்கிரம் கழுவிடலாம். மீடியத்துல வச்சு வேக வச்சுட்டா மூடி போட்டு வேக வச்சிடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். ஊத்திட்டு இன்னும் தண்ணி கிடக்கு, கொஞ்சம் இன்னும் வத்தணும். மூடி வச்சு வேக வச்சுட்டா போதும். இப்படி இருக்கு புட்டு. எவ்வளவு முள்ளு, இந்த முள்ளு எப்படி எடுக்கணும், அதுல இருந்து முள் எடுக்குது ஒரு கஷ்டம். ஓகே, ப்ராசஸிங் கூடது. பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். நீ உள்ளி, மெயினா தேவை உள்ளி. அவ்வளவுதான். துப்புவாழை, இதுல உள்ள முள்ளுகள் நம்ம நினைக்க மாதிரி பெரிய அளவுல திக்னஸ் இருக்கு, தொண்டையில நிக்கும் அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. ஆனா பொடி முள் நிறைய இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தெரியுதா முள்ளு கிடக்குது, தெரியுதா எப்படி இருக்கு பாரு. நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணது போட்டாச்சு. போதும், இல்லைன்னா தேவையே இல்லை. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்திருக்கோமா. அப்புறம் வாழைக்காய், சாரி, துப்பு வாழை புட்டு ரெடி. ஏன்னா வாழைக்காய் புட்டு தான் நம்ம வைப்போம். நான்வெஜ்ல வைக்கிறது, துப்பு வாழை மீன்ல வைக்கக்கூடிய ஒரு புட்டு
இது வந்து இதுல லைட்டா 2-3 பொடி முள்ளுகள் கிடக்கதான் செய்யும். ஆனா நான் சாப்பிடும்போது நமக்கு வந்துடும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கிண்ணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு தின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். துண்டு மீன் குழம்பு வைக்கணும், அதுக்காக வேண்டி கொஞ்சமா இல்ல ஒரு 2-3 ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றுவோம். நான் இது தேங்காய் எண்ணெய். கடுகு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, உள்ளி, கருவேப்பிலை, 2 கொஞ்சம் வசந்துட்டுனா நல்லா வசங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். அப்படி போட மாட்டான். இனி குழம்பு மிளகாய் பொடினா இது ஒரு 2 ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் பொடியும், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, திக்னஸ் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, உப்பு போட்டாச்சு. கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி, சாரி புளி தண்ணி. போட்டாச்சா முருங்கைக்காய், வேக வச்ச முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன்னா. மீன் இது கூட எல்லாம் சேர்ந்து மசாலா கூட தான் கொதிக்கணும், அப்படிதானே கேட்ட? நம்ம நல்லா ஒரு 1/4 மணிக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன்னா சூப்பரான ஒரு மாங்காய் மீன் குழம்பு ரெடி. பார், ஃபர்ஸ்ட் வைக்கவே புட்டு விட்டால பூனிப்பொடி துவரை, எடுத்தால நெத்திலி மீன் ஃப்ரை. கிறிஸ்பியா போறீங்கன்னா கொஞ்சம் கூட கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணணும், சரியா? எடுத்தால மீன் குழம்பு, முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய மாங்காய் போட்டுக்கணும். எப்படி இருக்கு? சுட சூப்பரான மீன். இப்போ வந்து சீசன் டைம், பூனிப்பொடி சீசன், துப்பு வாழை சீசன். துப்பு வாழை வந்து எப்படி கழுவணும் எடுக்கணுங்கிறது நம்ம தனி வீடியோ தான் போட முடியும். ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க. இதெல்லாம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய ஃபுட்டு வச்சு செய்யக்கூடிய ஒரு மீன் ரெசிபி தான். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.